வெற்றியை கொண்டாடாத ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள் களத்தில் அழுதுட்டாங்க என்றே சொல்லாங்க. முக்கியமான பிளேயருக்கு மூளையில் ரத்த கசிவு, தோனியே வந்துட்டு மிகப்பெரிய லெவலில் டிப்ரெஷன் ஆகியிருக்காரு. அந்த சோகமான செய்தி என்ன, இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து முதிய 4வது T20 மேட்ச் என்ன நடந்தது, நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம். 16 ரன் வித்தியாசத்தில் 4வது T20 மேட்ச் டீம் இந்தியா வின் பண்ணி இந்த சீரீஸை பீட் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துக்கு எதிராக. ஓகேவா, ஓவரால் 5 போட்டி கொண்ட T20 சீரீஸில் இந்தியா 3 ஜெயிச்சிருக்காங்க, இங்கிலாந்து 1ங்க. 3 ஜெயிச்சு இந்தியா வந்துட்டு இந்த சீரீஸை பீட் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸோட ஓவரால் ஹீரோ யாருன்னா அண்ட் கேம் ஓவர் இங்கிலாண்டை பண்ணது யாருன்னு கேட்டிங்கன்னா வருண் தான். வருண் வந்த ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அள்ளு விட்டதாங்க மிச்சம். ஒன்றுமே இதுவரை புரியலைன்னு ஜோஸ் பட்லர் ஒவ்வொரு முறையும் மேட்ச் முடிஞ்சு பேசியிருக்காரு. இங்கிலீஷ் பேட்ஸ்மேன்கள் கம்ப்ளீட்டாக நாக் அவுட்டு. இந்த மேட்ச்சில் கூட 17வது ஓவர் ஒரே ஓவரில் 2 விக்கெட் எடுத்து மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தினார். கேம் சேஞ்சருங்க. புரூக்கு எப்பயுமே புருக்குன்னு போயிடும். ஆனால் இன்னைக்குன்னு பார்த்து, அதாவது இன்னைக்குன்னு சொல்கிறேன் பாருங்க, நேற்று மேட்ச்சில் வெளுத்து விட்டார். ஒரு 51 ரன் விறுன்னு அடிச்சாருங்க. ஸ்கோர் ஏறிக்கிட்டே இருந்தது. ஏன்னா ரீசன் கேட்டிங்கன்னா இந்தியா 181 தான் அடிச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் இந்திய பேட்ஸ்மேன்களும் தடுமாற சிவம் டுபே, ஹர்திக் பாண்டியா தான் அதிரடியாக ஹால்ப் சதம் அடிக்க அண்ட் ஸ்கோர் வந்துட்டு உயர்ந்தது, உச்சம் தொட்டதுங்க. பின்னர் சேஸ் பண்ண ஆரம்பித்தாங்க இங்கிலாந்து. 6 ஓவர்லேயே 70 ரன் கிட்ட ஸ்கோர் பண்ணிட்டாங்கன்னு வைங்களேன். சீமர்ஸை சதச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் சூரியகுமார் புரிஞ்சு அறிஞ்சு அண்ட் வருண் சக்கரவர்த்தி கிட்ட கொடுத்தாரு அண்ட் இந்திய ஸ்பின்னர் கிட்ட கொடுத்தாங்க. ஓனாய் 3 விக்கெட், அக்ஷர் பட்டேல் 2 விக்கெட். இந்திய டீமோட சுழற்பந்து வீச்சு தான் சக்திமான் மாதிரி இங்கிலாந்து பேட்டர்ஸை சுற்றி போட்டுருச்சு என்றே சொல்லாங்க. அபார வெற்றி. ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு வெற்றியை வந்துட்டு கொண்டாடல. மைதானத்தில் இந்திய வீரர்கள் அழுதிட்டாங்க. உடனடியாக அதாவது மருத்துவமனைக்கு அந்த பிளேயரை கொண்டு போயிருக்காங்க. ஸ்கேன் ரிப்போர்ட் ஒரு அதிர்ச்சியான செய்தி வந்திருக்குங்க. அதாவது டூபே வந்துட்டு வந்த முதல் பந்திலிருந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. செம்ம பிக்கப் தாங்க, ஸ்லோவே ஆகலை. அந்த வேகத்திலேயே அதாவது கடைசி 20வது ஓவர் ஆர்ச்சர் வீசினாருங்க. பவுன்சர் 154 கிலோமீட்டர் வேகத்தில் வந்தது. இவர் கண்ணை மூடிட்டு பேட்டை ஸ்பீடாக விட்டார் பாருங்க. மிஸ் ஆகி தலையில் பட்டுருச்சுங்க. பட்டவுடனே வந்துட்டு நில குழஞ்சிட்டாரு. பிசியோதெரப்பி ஓடி வந்து செக் பண்ணாங்க. அந்த நம்பருக்கு கேட்பாங்க பார்த்தீங்களா, அதில் கொஞ்சம் மிஸ் பண்ணியிருக்காரு. ஓகே, மிஸ் பண்ணியிருக்காரு. ஆனாலும் பரவாயில்ல, நான் கடைசி பந்தை முடிச்சிடறேன்னு சொல்லிட்டு விளையாண்டார். ஃபோக்கஸ் இல்லாமல் ரன் அவுட் ஆகிட்டார்னு வைங்களேன். ட்ரெஸ்ஸிங் ரூம் போன உடனே அவரை மருத்துவமனை கொண்டு போய் மூளையில் ஸ்கேன் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இரத்த கசிவு ஏற்பட்டுருங்க. மூளையில் இரத்த கசிவு ஏற்பட்டதுன்னா உயிருக்கே ஆபத்து. ஓகேவா, கிரிட்டிக்கல் சூழல். இந்த நிலையில் இங்கிலாந்து பேட் பண்ணும்போது 19வது ஓவருக்கு மேலே ஒரு மெசேஜ் வந்தது, சிவம் துபேவால் விளையாட முடியாது, இந்த மாதிரி கிரிட்டிக்கல்னு. ஒட்டுமொத்த இந்திய வீரர்கள் கண் கலங்கிட்டாங்க. ஏன்னா மூளையில் இரத்த கசிவு ஏற்படக்கூடாதுங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக, அதாவது இம்பாக்ட் பிளேயராக வந்தார். ஹர்ஷித் ராணா ஒரு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சாருங்க. 3 விக்கெட் முக்கியமான நேரத்தில் எடுத்து அவரும் கேம் சேஞ்சர் மூமெண்ட் தான். ஓகேவா, அவர் இல்லாட்டினாலும் இந்தியா வந்துட்டு 4வது T20 மேட்ச் தோற்றுருப்பாங்க. சரியான நேரத்தில் ஒரு 3 விக்கெட், 14வது ஓவர், 18வது ஓவர், 20வது ஓவர் விக்கெட் எடுத்து அண்ட் இந்தியாவை வந்துட்டு ஜெயிக்க வச்சார் என்றே சொல்லலாம். ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு இன்னொரு மெசேஜ் என்ன வந்ததுன்னா, சிவம் துபே ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்காரு. அவர் வந்துட்டு ஐசியூ வார்டுக்கு போயிருக்காரு. மூளையில் மிகப்பெரிய இரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு. சுயநினைவை இழந்திருக்கார் என்றும் சில டேட்டா வர ஹிந்தி ஊடகங்களில். அண்ட் சேம் டைம் இந்திய டீம் காதுக்கும் போக யாருமே வந்துட்டு வெற்றியை செலிப்ரேட் பண்ணல. அண்ட் இந்திய வீரர்கள் அண்ட் இங்கிலாந்து வீரர்கள் ஒட்டுமொத்தமாக சாக்கிடுங்க. அண்ட் இந்திய ஃபேன்ஸும் சோகத்தில் மூழ்கி இருக்காங்க. தோனி மிகப்பெரிய டிசப்பாயிண்டட், அதாவது என்ன சொல்கிறது, ரொம்ப சோகத்தில் மூழ்கி இருக்காரு. ஏன்னா சிஎஸ்கேவோட மிகப்பெரிய முதுகெலும்பு. ஓகேவா, ஆர்ச்சர் போட்டாலே இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்களுக்கு நடந்திருக்கு. அந்த வலையில் இவரும் சிக்கியிருக்காருங்க. பட் நல்ல பிளேயர், ஃபிட்னஸ் பிளேயர். இப்போ தாங்க ஒரு 6 மந்த்துக்கு பிறகு T20 ஃபார்மேட்டில் கம்பேக் பண்ணார். வெறித்தனமான கம்பேக்காக இருந்தது. பட் எவன் கண்ணு பட்டதுன்னு தெரியலங்க. இப்படி ஒரு சோகமான நிகழ்வு அரங்கேறி இருக்கு என்றே சொல்லலாம்.